அப்பாடா! ஒரு வழியா மக்களே வீக் 5 முடித்து விட்டாச்சு. ஐ நோ ரைட்? கொஞ்சம் ஹெவியா இருந்ததுல இந்த வாரம். ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தத விட ஹெவியா இருந்தது. லைஃப் டைம்ஸ் கூட இல்ல, ட்ரெய்ட்ஸ் தான். ஸோ நம்ம அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ட்ரெய்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். எதுக்காக நமக்கு ட்ரெய்ட்ஸ் தேவை? அந்த ட்ரெய்ட்ஸ் என்னென்னலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? ட்ரெய்ட் பவுண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் ஃப்ரம் ட்ரெய்ட்னா என்ன? ஆஸ்ரெஃப்னா என்ன? எப்படி நம்ம வந்து ஆர்ஃபன் ரூலை வந்து எஸ்கேப் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஆர்ஃபன் ரூல்னா என்ன? அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது அதுக்கு முன்னாடி மெயினாக பார்த்தது ஜெனரிக்ஸ். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதாம ஒரே விஷயத்த எப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கவர் ஆகிற மாதிரி எழுதுறது, எல்லா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே, எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் கவர் ஆகிற மாதிரி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் மெயினாக வந்து கான்ஸ்டன்ட் ஜெனரிக்ஸும் பார்த்தோம். திரும்ப திரும்ப அதே ஸ்ட்ரக்சர் எழுதாம ஒரே தடவை எழுதி அதில் நம்ம என்னென்ன ட்ரெயிட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்தது மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு கோடை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்டு மாடியூல்னா என்னன்னு பார்த்தோம். நெஸ்டட் மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பார்த்தோம். கிரியேட்டோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன, சூப்பரோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக இன்னைக்கு தான் நம்ம பார்த்தது லைஃப் டைம்ஸ். லைஃப் டைம்ஸ்னு ஒரு நிறைய வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் உட்பட. எல்லா ஆர்டிக்கல் பார்த்துருப்போம், வீடியோஸ் பார்த்துருப்போம். யா ஜோன் அவுட் ஆயிட்டேன், சாரி. நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அப்போ வந்து எதுவுமே புரியாதது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். பேசிக்காக லைஃப் டைம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு பர்டிகுலர் ஸ்கோப்பு எங்கிருந்து எங்கே ஆரம்பிக்குது, அதனோட உயிர் எங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அந்த உயிர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்மியாகிறச்ச அது இன்னொருத்தவங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்தத அளவுக்கு அந்த வேல்யூ இருக்குமா இருக்காதாங்கிற அந்த சண்டையை தான் நம்ம நிறைய விஷயமா இப்போ திரும்ப திரும்ப பார்த்தோம். ரொம்ப ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மெமரியாக மைண்டை நினச்சிக்கோங்க. அது எங்கிருந்து எங்கே இருக்குதுங்கிறத பாருங்க. அது இருக்கும் போது அதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக அதே தான் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தான் அத்தனை கண்டென்ட்டும் லைஃப் டைம்ஸை பற்றி. நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னையும் உட்பட சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போ அது நமக்கு வந்து கை கொடுக்கும்னு வைங்களேன். ஸோ யா, நம்ம முடிச்சாச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு சோகம் என்னன்னா, நான் இந்த வாரத்தோட இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான விஷயம், இட்டிரேட்டர்ஸ். அது நம்மளால் முடிக்க முடியல. பட் இட்ஸ் ஓகே. நான் ரஷ் பண்ணாமல் வீடியோஸை வந்து இப்படி பொறுமையாக கொடுக்கறது மூலயமா எனக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்காது. ப்ளஸ் படிக்கிற உங்களுக்குமே நிறைய கிராம பணம் மாதிரி இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ அதுதான் நம்மளோட வீக் 6ஓட முதல் டாபிக், இட்டிரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ். நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா மக்களே, இந்த இட்டிரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸே ஒரு 3 டேஸ்க்கு வர மாதிரி நான் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து நல்லாவே, ஏன்னா இட்டிரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ் அவ்வளோ ஹார்டான டாபிக் இல்லை. ஆனால் அதுக்கு நிறைய கசன்னு இந்த ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த டாட் ஓகே, டாட் ஆர்எல்ஸு, இந்த டாட் ஜிப்பு, இந்த மாதிரி கசன்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது ஒன்றொன்னா நான் வந்து சொல்லிட்டு இருக்கிற மூலியமா உங்களுக்கு பொறுமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்குன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரதான ப்ரையாரிட்டி. அதை முடிச்சிட்டேனாலே பெரிய தலைவலி தீர்ந்தது. ஏன்னா அது பேக்லாகாக இப்போ ஆயிடுச்சு. அந்த பேக்லாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சில விஷயங்கள் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சிருக்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் டெஸ்டிங். அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான். இந்த வாரம் கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு வைங்களேன். போன வாரம் ஹெவியாக இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வேற ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ் பற்றி நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ்க்கு முன்னாடி ஐ வுட் பி வில்லிங் டு டாக் அபவுட் த்ரெட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு ஐடியா இருக்கிறது இந்த 3 டாபிக் தான். இன்கேஸ் நான் இன்ட்ரோ வீடியோ நான் ஒரு நெக்ஸ்ட் டே டுமாரோ நான் நாளைக்கு இன்ட்ரோ வீடியோ, அந்த வீக் 6ஓட இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் எனக்கு மைண்டில் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த டாபிக்குள்ளேயே நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீக்கை நம்ம முடித்தோன்னு. எஸ்பெஷலி ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக என் சைட்லேருந்து இதை நான் முடித்தேங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நிஜமாவே சொல்கிற மக்களே, ஐ வாஸ் ரியலி ஆங்ஷியஸ்.
கான்செப்ட் புரியாமலாம் இல்ல எனக்கு. பட் அது என் மைண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு எப்படி நான் கடத்துறதுன்னு ஐ வாஸ் ஆக்சுவலி ஆங்ஷியஸ். இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்குதுன்னு வைங்களேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம். பட் யா என்னோட கடமை எதுவும் நான் தீந்துரல. அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டில் பி ஹியர் வித் யூ ஆல். டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு மீ. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஐ எம் மோர் தென் ஹாப்பி, மோர் தென் வில்லிங்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணுறேனே. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி. முக்கியமாக எனது அண்ணன்மார்கள் ஆகிய விவேகன் பிரேமுக்கு மிக்க மிக்க நன்றி. அவங்க போஸ்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் நானும் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு அது வந்து ஃபார்மலாக நான் நன்றி சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால தான் நான் பெருசாக நான் சொல்லிக்கல. பட் ஜென்யூனாகவே ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ்லாம் உள்ளே போய் பார்த்தேன். சும்மா குப்புன்னு ஏறிச்சு அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம். அப்போ தான் அவங்களோட அந்த பவர் தெரிஞ்சது. த பவர் ஆஃப் தமிழ் கேம். பட் சீரியஸ்லி ஜோக்ஸ் அப்பார்ட், அவங்க செய்யணும்னு அவசியமே இல்லை. பட் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அண்ணன்மார்கள்ங்கிறது அவங்க ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். பட் யா இது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதை நான் சொல்லியிருக்கிறது கூட அவங்க ஏன் சொன்னேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. இது நான் எதிர்பார்க்கலையே, நாங்கள் எதிரே பார்க்கலையே. அதுதான் அவங்க. அதான் மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்கள்னு ஒரு லிரிக்ஸ் வரும்ல, அதை அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனிவேஸ் நம்ம முடிச்சிட்டோம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் போய் தூங்குறேன். இது நம்ம அடுத்த வாரத்தோட இன்ட்ரோ வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பல. டூடல்ஸ்.